வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது சமூகத்தின் பிரதான செய்திகளுடன். செய்திகளுக்காக உங்களுடன் இணைந்து கொள்ளும் நான் கஜிதா திருநாவுக்கரசு. விரிவான செய்திகளுக்கு முன்னதாக இன்றைய தலைப்புச் செய்திகள். நேபாளத்தில் கோர வெள்ள பேரழிவு பலி எண்ணிக்கை 270 தாண்டியது. காணாமல் போன 600க்கும் மேற்பட்ட வெளிநாட்டு சுற்றுலா பயணிகளை மீட்க தீவிர போராட்டம். நேபாள வெள்ளப்பெருக்கு அங்குள்ள 83 இளைஞர்கள் குறித்த விவரங்களை வெளியிட்டது இலங்கை தூதரகம். நேபாளத்தில் ஆபத்தில் சிக்கிய இளைஞர்கள் தூதரகம் வெளியிட்ட அவசர உதவி எண்கள். இலங்கையில் அடுத்தடுத்து சோகம். இருவேறு வீதி விபத்துகளில் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 3 பலி. அதிக திறன் கொண்ட சூரிய மின்படலங்களை தற்காலிகமாக செயலிழக்க செய்யுமாறு அமைச்சர் வேண்டுகோள். தொண்டமனாரில் திரண்ட பக்தர் வெள்ளம். பக்திபூர்வமாக இடம்பெற்ற செல்வச்சன்னதி முருகன் ஆலய ரதோற்சவம். நிகினி போயாதன விற்பனைக்காக தயாரிப்பு. பல்லமவில் பெரிய அளவிலான கசிப்பு உற்பத்தி நிலையம் முற்றுகை. கண்டாவளையில் சட்டவிரோத மணல் அகழ்வு தீவிரம். பெரும்போக நெற்செய்கை பாதிக்கும் அபாயத்தில் விவசாயிகள். பட்டப்பகலில் பூட்டிய வீட்டுக்குள் புகுந்து துணிச்சல் திருட்டு. 18 லட்சம் ரூபாய் பெறுமதியான பணமும் நகையும் கொள்ளை. நாயை காப்பாற்ற போய் நேர்ந்த கொடூரம். ஹக்கபட்டாஸ் வெடித்து 2 பெண்கள் படுகாயம். அவை எமது தலைப்புச் செய்திகள். இனி தொடர்பான விரிவான செய்திகள். நேபாள திபெத் எல்லை பகுதியில் ஏற்பட்ட திடீர் வெள்ளப்பெருக்கு பேரழிவை ஏற்படுத்தியுள்ள நிலையில் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 270 உயர்ந்துள்ளதுடன் நூற்றுக்கணக்கான வெளிநாட்டு சுற்றுலா பயணிகள் உட்பட 900க்கும் மேற்பட்டோர் காணாமல் போயுள்ளதாக அதிர்ச்சி தகவல்கள் வெளியாகியுள்ளன. நேபாள சுற்றுலா வாரியம் வெளியிட்ட புதிய புள்ளி விவரங்களின்படி நேற்று காலை 8:30 மணியளவில் ரசுவா, நுவாகோட், தாலிங் மற்றும் கோர்கா ஆகிய மாவட்டங்களில் உள்ள ஃபோடோகோஷி மற்றும் திரிசூலி ஆறுகள் ஏற்பட்ட திடீர் வெள்ளப்பெருக்கால் அந்த பகுதிகள் நிலைகுலைந்துள்ளன. இன்று நண்பகல் 12 மணி வரை நிலவரப்படி நேபாள சுற்றுலா வாரியம் வெளியிட்டுள்ள முதற்கட்ட அறிக்கையின்படி பாதிக்கப்பட்ட பகுதிகளில் பயணம் செய்த மற்றும் தங்கியிருந்த 517 வெளிநாட்டினர் மற்றும் 127 நேபாளிகள் உட்பட மொத்தம் 644 பயணிகள் காணாமல் போயுள்ளனர். மலையேற்ற நிறுவனங்கள் மற்றும் வழிகாட்டிகள் அளித்த தகவல்களின் அடிப்படையில் இந்த விவரங்கள் திரட்டப்பட்டு பாதுகாப்பு படையினரால் சரிபார்க்கப்பட்டு வருகின்றன. காணாமல் போனவர்களில் இந்தியாவில் 178 பேரும், அமெரிக்காவின் 65 பேரும், உக்ரைனின் 53 பேரும், மலேசியாவின் 51 பேரும், ஆஸ்திரேலியாவின் 35 பேரும், பிரித்தானியாவின் 33 பேரும், கனடாவின் 25 பேரும் அடங்குவர். இது தவிர ஜெர்மனி, ரஷ்யா, சிங்கப்பூர், தென்னாப்பிரிக்கா, பிரான்ஸ் உள்ளிட்ட பல நாடுகளைச் சேர்ந்த சுற்றுலா பயணிகளும் இதில் மாயமாக்கியுள்ளார்கள். மேலும் அடையாளம் காணப்படாத 265 நபர்களின் விவரங்களை சேகரிக்கும் பணியிலும் அதிகாரிகள் ஈடுபட்டுள்ளார்கள். தொடர் மழை மற்றும் நிலச்சரிவு காரணமாக தொலைத்தொடர்பு மற்றும் போக்குவரத்து சேவைகள் முற்றிலும் துண்டிக்கப்பட்டுள்ளன. இதனால் ராணுவம் மற்றும் உள்ளூர் மீட்புப் படையினர் மீட்பு உபகரணங்களுடன் மிகவும் சிரமத்திற்கு மத்தியில் மீட்பு நடவடிக்கைகளை முடுக்கிவிட்டுள்ளனர். பாதிக்கப்பட்ட பயண உதவிகளுக்காக நேபாள சுற்றுலா வாரியம் அவசர உதவி எண்களை வெளியிட்டுள்ளது. கட்டணமில்லா அவசர எண் 1234, ஹாட்லைன் எண் 1144, சுற்றுலா போலீஸ் 779851289445 என்ற இலக்கத்தை தொடர்பு கொள்ள முடியும். ஆற்றோரங்களில் வெள்ள அபாயம் இன்னமும் நீடிப்பதால் பொதுமக்கள் மற்றும் பயணிகள் உத்தியோர்வ பாதுகாப்பு அறிவுறுத்தல்களை பின்பற்றுமாறும் பாதுகாப்பான இடங்களுக்கு மாறுமாறும் உள்ளூர் நிர்வாகம் அவசர எச்சரிக்கை விடுத்துள்ளது. பாரிஸ் வாழ் மக்களே, உங்களின் பேராதரவை பெற்ற கல்யாணி மற்றும் அன்னபூரணி தயாரிப்புகள் இப்போது 2 கிளைகளிலும். பிடி கேஷ் அண்ட் கரி லாச்சப்பல், பிடி சூப்பர் ஸ்டோர், ஹார்லி கோனஸ். நேபாளத்தில் நிலவி வரும் கடுமையான வெள்ளப்பெருக்கு மற்றும் இயற்கை அனர்த்த சூழ்நிலைக்கு மத்தியில் அங்கு வசிக்கும் மற்றும் தங்கியுள்ள இலங்கை பிரஜைகள் குறித்த புள்ளி விவர தகவல்களை காத்மண்டுவில் உள்ள இலங்கை தூதரகம் வெளியிட்டுள்ளது. தூதரக பதிவுகளின்படி தற்போது நேபாளத்தில் மொத்தம் 83 இளைஞர்கள் தங்கியுள்ளதுடன் அதில் மாணவர்கள் 23 பேரும், பணியாளர்கள் 28 பேரும், நேபாள பிரஜைகளில் திருமணம் செய்தவர்கள் 5 பேரும், ஏனையோர் 27 பேரும் அடங்குவர். எனினும் சுற்றுலா பயணிகளாக வருகை தந்துள்ளவர்கள் குறித்த விவரங்கள் இதுவரையில் பதிவாகவில்லை. அங்குள்ள இலங்கை மக்களின் பாதுகாப்பை உறுதி செய்யவும் அவசர உதவிகளை வழங்கவும் காத்மண்டுவில் உள்ள இலங்கை தூதரகம் தொடர்ச்சியாக நிலைமையை கண்காணித்து வருகின்றமை குறிப்பிடத்தக்கது.
இதேவேளை நேபாளத்தில் ஏற்பட்டுள்ள பேரழிவு மிக்க திடீர் வெள்ளப்பெருக்கினால் பாதிக்கப்பட்டுள்ள இலங்கையர்களுக்கு அவசர உதவி ஒருங்கிணைப்பு மற்றும் தேவையான ஆதரவை வழங்குவதற்கான அனைத்து ஏற்பாடுகளையும் வெளிவிவகார வெளிநாட்டு வேலைவாய்ப்பு மற்றும் சுற்றுலா அமைச்சு துரிதமாக மேற்கொண்டுள்ளது. அங்குள்ள இலங்கையர்கள் பாதுகாப்பாக இருக்குமாறும் உத்தியோர்வ அறிவிப்புகளை மாத்திரம் பின்பற்றுமாறும் அமைச்சு கேட்டுக் கொண்டுள்ளது. நேபாளத்தில் அவசர உதவி தேவைப்படுகின்ற இளைஞர்கள் காத்மண்டில் உள்ள இலங்கை தூதரகத்தையோ அல்லது வெளிவிவகார அமைச்சையோ 24 மணி நேர தொடர்புகள் ஊடாக தொடர்பு கொள்ள முடியும் என்று அறிவுறுத்தப்பட்டுள்ளது. காத்மண்டு இலங்கை தூதரகத்தின் 24 மணி நேர அவசர தொலைபேசி எண்ணான 7798548653 மற்றும் மின்னஞ்சல் முகவரியான slemb.kathmandu@mfa.gov.lk என்ற மின்னஞ்சல் முகவரியையும் தொடர்பு கொள்ள முடியும். இதேவேளை இலங்கை வெளிவிவகார அமைச்சின் கைபேசி மற்றும் வாட்ஸ்அப் இலக்கமான 07007887778 என்ற இலக்கத்தையும் மின்னஞ்சல் முகவரியான publicity@mfa.gov.lk என்ற மின்னஞ்சல் முகவரிக்கும் தொடர்பு கொள்ள முடியும். நேபாளத்தில் மீட்பு மற்றும் நிவாரணப் பணிகள் தொடர்ந்தும் தீவிரமாக முன்னெடுக்கப்பட்டு வருகின்ற நிலையில் அங்குள்ள இலங்கை சமூகத்தின் பாதுகாப்பை உறுதி செய்ய தேவையான நடவடிக்கைகளை இலங்கை அரசு மேற்கொண்டு வருகின்றது. அத்துடன் நேபாள வெள்ளப்பெருக்கு காரணமாக பாரிய சேதங்கள் ஏற்பட்டுள்ளதாக காத்மண்டில் உள்ள இலங்கை தூதரகம் அறிவித்திருக்கின்றது. கரையோர பகுதிகளில் கடுமையான பாதுகாப்பு அச்சுறுத்தல்கள் எழுந்துள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பள்ளத்தாக்குகளை ஒட்டியுள்ள பிற பகுதிகளில் பயணம் செய்கின்ற அல்லது வசிக்கும் அனைத்து இலங்கையர்களுக்கும் எச்சரிக்கை இருக்குமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. இலங்கையின் கெப்பத்திகொள்ளாவு மற்றும் கிளிநொச்சி ஆகிய பகுதிகளில் இடம்பெற்ற இருவேறு கொடூர வீதி விபத்துக்கள் பெரும் சோகத்தையும் அதிர்ச்சியையும் ஏற்படுத்தியுள்ளன. கெபத்திகுலாவ மதவாட்சி பிரதான வீதியின் கோனமரியாவ பகுதியில் ஜீப் ரக வாகனமும் முச்சக்கர வண்டியின் நேருக்கு நேர் மோதி பாரிய விபத்திற்குள்ளாகின. இதில் முச்சக்கர வண்டியில் பயணித்த ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 3 சம்பவ இடத்திலேயே பரிதாபகரமாக உயிரிழந்தனர். பதவிய பகுதியைச் சேர்ந்த குடும்பத்தினர் தமது குழந்தைக்கு மருத்துவ சிகிச்சை அளிப்பதற்காக அனுராதபுரம் போதனா வைத்தியசாலை சென்று கொண்டிருந்த போது இந்த சம்பவம் நிகழ்ந்துள்ளது. விபத்து குறித்து போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். இதனிடையே கிளிநொச்சி 9 வீதியில் 155ஆம் கட்டை இளைஞர் சேவை மன்றத்திற்கு முன்பாக நேற்று தினம் இரவு மற்றும் ஒரு வீதி விபத்து பதிவாகியுள்ளது. வேகமாக வந்த டிப்பர் வாகனமும் மோட்டார் சைக்கிள் நேருக்கு நேர் மோதியதில் மோட்டார் சைக்கிளை செலுத்தி வந்த 32 வயதுடைய குடும்பஸ்தர் ஒருவர் படுகாயமடைந்துள்ளார். விபத்து நடந்த உடனடியாகவே பிரதேசவாசிகளும் மீட்புக் குழுவினரும் இணைந்து அவரை மீட்டு தீவிர சிகிச்சைக்காக கிளிநொச்சி மாவட்ட பொது வைத்தியசாலையில் அனுமதித்தனர். இந்த சம்பவம் தொடர்பில் கிளிநொச்சி போலீசார் தீவிர விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர். இன்று முதல் எதிர்வரும் ஞாயிற்றுக்கிழமை வரையிலான காலப்பகுதியில் கூரைகளில் பொருத்தப்பட்டுள்ள 300 கிலோவாட்டிற்கும் அதிகமான திறன் கொண்டு சூரிய மின் படலங்களை தற்காலிகமாக செயலிழக்க செய்யுமாறு மின்சக்தி மற்றும் வலசக்தி அமைச்சர் அனுர கருணாதிலக்கு கோரிக்கை விடுத்துள்ளார். குறிப்பிட்ட நாட்களில் காலை 8 மணி முதல் பிற்பகல் 3 மணி வரையிலான நேரப்பகுதியில் இந்த சூரிய மின்படலங்களின் இயக்கத்தை நிறுத்தி வைக்குமாறு மின் உற்பத்தியாளர்களிடம் அமைச்சு கேட்டுக் கொண்டுள்ளது. தேசிய மின்சார கட்டமைப்பின் இஸ்திரத்தன்மையை பேணவும் மின் விநியோக சீர்குலைவுகளை தவிர்க்கவும் முன்னெச்சரிக்கையாக இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. ப்ளூ ஓஷன் குரூப் ஆஃப் கம்பெனிஸ் இலங்கையின் வளர்ச்சியோடு உங்கள் வாழ்க்கையையும் உயர்த்துகிறோம். வரலாற்று சிறப்புமிக்க தொண்டைமானாறு செல்வச்சந்நிதி முருகன் ஆலயத்தின் 2026ஆம் ஆண்டு வருடாந்த மகோத்சவத்தின் சிகர நிகழ்வான ரதோற்சவம் இன்று மிக சிறப்பாக நடைபெற்றது. கடந்த 13ஆம் தேதியன்று அதிகாலை பிரதம குரு சிவஸ்ரீ பாலேந்திர ஐயா தலைமையில் இடம்பெற்ற விசேட பூஜைகளை தொடர்ந்து நள்ளிரவு 12 மணி 20 நிமிடமளவில் பக்தர்கள் புடைசூழ கொடியேற்றத்துடன் மகோற்சவம் ஆரம்பமானது. அதனைத் தொடர்ந்து இன்று காலை 8:30 மணியளவில் ஆலயத்தில் விசேட அபிஷேகம் மற்றும் பூஜை வழிபாடுகள் இடம்பெற்றன. தொடர்ந்து காலை 9:40 நிமிடமளவில் சந்நிதி வேலவன் அலங்கரிக்கப்பட்ட திருத்தேரில் எழுந்தருளி ஆலய வீதியுலா வந்து பக்தர்களுக்கு அருள் பாலித்தார். யாழ்ப்பாணத்தின் பிரசித்தி பெற்ற முருகன் தலங்களில் ஒன்றான இந்த ஆலயத்தின் தேர் திருவிழாவில் நாட்டின் பல்வேறு பகுதிகளிலிருந்து வருகை தந்த பெருந்திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு அரோகரா கோஷங்களுடன் எம்பெருமானை தரிசித்து அருள் பெற்றனர்.
நாயொன்று கவ்விக்கொண்டு வந்து ஹெக்கப்பட்டாஸ் வெடிபொருள் வெடித்ததில் 2 பெண்கள் படுகாயமடைந்து வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ள சம்பவம் புத்தளத்தில் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. புத்தளம் மியோயா காப்புக்காட்டு பகுதியில் வனவிலங்குகளை வேட்டையாடுவதற்காக வேடர்களால் வெடிமருந்துகள் அடைக்கப்பட்ட ஹக்க பட்டாஸ் அமைக்கப்பட்டிருந்தது. அதனை அந்த பகுதியில் சுற்றித் திரிந்த வீட்டு வளர்ப்பு நாயொன்று வாயில் கவிக்கொண்டு வீட்டுக்கு கொண்டு வந்துள்ளது. நாய் கவி வந்த அந்த ஆபத்தான பொருளை கண்ட பெண்கள் வர்ணம் பூச பயன்படுத்தப்படுகின்ற தூரிகையால் அதனை தட்டி அகற்றுவதற்கு முயன்றுள்ளார்கள். இதன்போது எதிர்பாராத விதமாக அந்த கக்க பட்டாஸ் அதிர்வில் பலத்த சத்தத்துடன் வெடித்து சிதறியுள்ளது. இந்த வெடி விபத்தில் சிக்கி 2 பெண்களும் பலத்த காயமடைந்து வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டனர். அவர்களுள் கடுமையான காயங்களுக்குள்ளான பெண் மேலதிக சிகிச்சைக்காக கொழும்பு தேசிய வைத்தியசாலைக்கு அவசரமாக மாற்றப்பட்டார். 70 வயதுடைய மற்றைய பெண் ஆரம்ப சிகிச்சைகளுக்காக பின்னர் வீடு திரும்பியுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. பெல்லம வத்துப்புல பகுதியில் உள்ள வீடொன்றில் மிகவும் நுட்பமான முறையில் இயங்கி வந்து பெரிய அளவிலான கசிப்பு உற்பத்தி நிலையம் ஒன்றை பெல்லம போலீஸ் அதிகாரிகள் அதிரடியாக சுற்றி வளைத்து சந்தேகத்தின் பேரில் ஒருவரை கைது செய்துள்ளனர். இந்த சுற்றி வளைப்பின் போது விற்பனைக்கு தயார் நிலையில் வைக்கப்பட்டிருந்த 69,000 மில்லிலீட்டர் கசிப்பு உற்பத்திக்கு தேவையான 210 லிட்டர் கோடா அடங்கிய பீப்பாய், செப்புச்சுருள், எரிவாயு அடுப்பு மற்றும் எரிவாயு சிலிண்டர் உள்ளிட்ட அனைத்து உபகரணங்களையும் போலீசார் கைப்பற்றியுள்ளனர். கைது செய்யப்பட்ட நபர் நீண்ட காலமாக சூட்சுமான முறையில் கசிப்பு உற்பத்தி செய்து வெளி பிரதேசங்களுக்கு விநியோகித்து வந்துள்ளமை முதற்கட்ட விசாரணையில் தெரிய வந்துள்ளது. வரவிருக்கும் நிகினி போயா தினத்தை முன்னிட்டு மதுபான சாலைகள் மூடப்படும் என்பதால் அந்த நாளை பயன்படுத்தி அதிக விலைக்கு கசிப்பை விற்பனை செய்கின்ற நோக்கிலேயே இந்த பாரிய அளவிலான உற்பத்தி மேற்கொள்ளப்பட்டதாக போலீசார் சந்தேகிக்கின்றனர். கைது செய்யப்பட்ட சந்தேக நபரையும் கைப்பற்றப்பட்ட சான்று பொருட்களையும் ஆனமடுவர் நீதவான் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்துவதற்கான நடவடிக்கைகளை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். கிளிநொச்சி கண்டாவளி பிரதேச செயலாளர் பிரிவுக்குட்பட்டு புளியம்பொக்கணி கமநல சேவை நிலைய எல்லைக்குள் அமைந்துள்ள வயல் நிலங்களில் சட்டவிரோதமான முறையில் மணல் அகலப்பட்டு வருவதாக பிரதேச விவசாயிகள் கவலை தெரிவித்துள்ளனர். எந்தவிதமான அனுமதியுமின்றி இரவு வேளைகளில் தொடர்ச்சியாக இடம்பெற்று வருகின்ற இந்த மணல் அகழ்வினால் நேற்றைக்கு விண்ணப்படுகின்ற வயல் நிலங்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டு வருகின்றன. இது தொடர்பில் தருமபுரம் போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு செய்யப்பட்ட போதிலும் போலீசாரின் கண்காணிப்பை மீறி சட்டவிரோத செயற்பாடுகள் ரகசியமாக தொடர்கின்றன. குறித்த மணல் அகழ்வை உடனடியாக தடுத்து நிறுத்தாவிட்டால் வரவிருக்கும் பெரும்போக்கு நெற்செய்கையின் போது தாங்கள் பாரிய இழப்புகளையும் சவால்களையும் எதிர்கொள்ள நேரிடும் என்று விவசாயிகள் அச்சம் வெளியிடுகின்றனர். எனவே சம்பந்தப்பட்ட விவசாயம் மற்றும் அரசு திணைக்கள அதிகாரிகள் உடனடியாக தலையிட்டு இந்த சட்டவிரோத மணல் அகழ்வை முற்றுமுழுதாக தடுத்து நிறுத்த விரைந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பாதிக்கப்பட்ட விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். முந்தல் போலீஸ் பிரிவுக்குட்பட்டு மங்கள எளிய நுகசேவனகம பகுதியில் வீடொன்றின் பூட்டை உடைத்து உட்புகுந்த நபர் 17,40,000 ரூபாய் பெறுமதியான தங்க நகைகளையும் 70,000 ரூபாய் ரொக்க பணத்தையும் திருடி சென்றுள்ள சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. குறித்த வீட்டின் உரிமையாளரான 40 வயது பெண் வழக்கம் போல் ஆடை தொழிற்சாலைக்கு பணிக்கு சென்றிருந்த வேளையில் நேற்று மதியம் இந்த திருட்டு இடம்பெற்றுள்ளது. கணவர் ருமேனியாவில் பணிபுரிந்து வருகின்ற நிலையில் வேலையை முடித்துக்கொண்டு மாலை வீடு திரும்பிய போதே பணம் மற்றும் நகைகள் களவாடப்பட்டிருப்பதை அவர் கண்டு அதிர்ச்சியடைந்துள்ளார். சம்பவத்தின் போது குளியலறை ஜன்னல் வழியாக வீட்டிற்குள் நுழைந்த திருடர்கள் அலமாரியில் இருந்த நகை பணத்தை கொள்ளையடித்துவிட்டு சமையலறை கதவு வழியாக தப்பி சென்றுள்ளதாக முதற்கட்ட விசாரணையில் தெரிய வந்துள்ளது. பாதிக்கப்பட்ட பெண்ணின் முறைப்பாட்டை அடுத்து தலைமறைவாகியுள்ள கொள்ளையர்களை கைது செய்ய முந்தல் போலீசார் தீவிர விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர். இத்துடன் நமது பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ந்தும் சமூகத்துடன் இணைந்திருங்கள். வணக்கம். எமது RIP பேச்சுக்கு கிடைத்த மரண அறிவித்தல்கள். மட்டக்களப்பு ராவுரை புறப்படமாகவும் வதிவிடமாகவும் கொண்டிருந்த திருமதி தேவகுமார் வசந்தா அவர்கள் 26/8/2026 புதன்கிழமை அன்று காலமானார். மட்டக்களப்பு கோட்டைக்கல்லாரை வதிவிடமாக கொண்டிருந்த திரு சிதம்பரப்பிள்ளை சிவராசா அவர்கள் 27/8/2026 வியாழக்கிழமை அன்று காலமானார். யாழ்ப்பாணத்தை வதிவிடமாக கொண்டிருந்த செல்வி கலா நமசிவாயம் அவர்கள் 27/8/2026 வியாழக்கிழமை அன்று காலமானார். மேலே அறிவிக்கப்பட்ட அனைத்து மரண அறிவித்தல் இறுதிக்கிரியை பற்றிய தகவல்களை அறிந்து கொள்ள ரிப் பேஜை பார்வையிடுங்கள். இதற்கான லிங்க் கீழிருக்கும் டிஸ்கிரிப்ஷனில் பார்வையிடலாம். இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சமூகம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூகமீடியா.com என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்.